கோல்டு வாங்க போறதுக்கு முன்னாடி, இந்த கோல்டோட பியூரிட்டி பத்தினது தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே 24 கேரட்னா 100% பியூரிட்டிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த 24 100ன்றது எப்படின்னு நம்ம பார்க்கலாமா? ஸோ 24 டிவைடட் பை 24 அப்படின்ற ஒரு நம்பர் போடுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் 1 அப்படின்னு கிடைக்கும் கால்குலேட்டர்ல. இந்த 1 100%ல மல்டிப்ளை பண்ணுங்க. சரிங்களா? இப்ப என்ன கிடைச்சிருக்குன்னா 100 அப்படின்ற ஒரு நம்பர் கிடைக்கும். ஸோ 24 கேரட்னா 100% அப்படின்றது ரொம்ப சிம்பிளா நம்ம பார்த்துட்டோம். இது என்னடாங்க 100% பியூரிட்டிக்குள்ள அதுதான் 99.9 அப்படின்னு சொல்லுவோம். இதில ஜுவல்ஸ்லாம் வந்து மேக் பண்ண முடியாதுங்க. ரொம்ப பியூரிட்டியா இருக்கனால. அதனால தான் இது வந்து பார் ஃபார்ம்ல இருக்கும். ஓகேங்களா? 2வது விஷயம் இப்ப 22 கேரட்னா என்ன சொல்றாங்க? 916 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 91.6% பியூரிட்டி. இன்னும் கேடிஎம் மெகா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இத கால்குலேஷன்ல பார்க்கலாமா? உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் என்ன? 22 அப்படின்றது. ஸோ 22 டிவைடட் பை இந்த ஃபுல் பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா? 24 கேரட் அத போடுங்க. 22 டிவைடட் பை 24 போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்னவா இருக்கும்னா 0.916. இத 100ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா 100%க்கு நம்ம கன்வெர்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ கன்வெர்ட் பண்ணும்போது கால்குலேட்டர்ல என்ன கிடைக்குது பாருங்க. 0.916 இன்டூ 100னா 91.6% பியூரிட்டி கோல்டு கிடைச்சிருச்சுங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த 916 கோல்டு கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ 18 கேரட் பார்க்கணும்னா சிம்பிள். 18 டிவைடட் பை ஃபுல் பியூரிட்டி 24ன்னு போடுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்ன கிடைக்குன்னா 0.75. இதோட 100 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 75 அப்படின்ற ஒரு நம்பர் கிடைக்கும். இதுதான் 75% பியூரிட்டி. அண்ட் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க 20 கேரட் கோல்டு அப்படின்றாங்க. அப்போ 20 கேரட் கோல்டுனா என்ன? 20 டிவைடட் பை 24 போட்டிங்கன்னா 0.83. இதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 83% கிடைக்கும். அதாவது 83% பியூரிட்டி ஆஃப் கோல்டுங்க. அப்போது இந்த 91.6% பியூரிட்டி, 75% பியூரிட்டி, 83% பியூரிட்டியில் மீதி எண்ணத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி கோல்டு 100% கொண்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னாங்க, அதர் மெட்டல்ஸ் காப்பர், சில்வர், ஜிங்க் இந்த மாதிரி மற்ற மெட்டல்ஸை கலந்து தான் வந்து ஜுவல்லரியாக டிசைனில் மேக் பண்ணுவாங்க. பியூர் கோல்டை வச்சு அவங்க ஜுவல்லரி மேக் பண்ண முடியாது. ஸோ இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த பியூரிட்டி கால்குலேஷன் இதுதாங்க அடிப்படை. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் நீங்கள் கோல்டு கடையில் வாங்க போகும்போது 916 கோல்டு வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு என்ன சார்ஜஸ் வரும், ஜிஎஸ்டி என்னவாக இருக்கும் அப்படின்ற கால்குலேஷன்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அண்ட் இன்னொரு பதிவில் நான் உங்களை பார்க்குற மக்களே. நன்றிகள்.